முருகா என் முருகா நீயே எனக்கு துணை. 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 வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக மிக முக்கியமான தமிழ் ஆன்மீக படைப்பு பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். அதுதான் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி. நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள்ல இத தமிழின் ஆன்மீக வைரம் அப்படின்னே சொல்றாங்க. ஆமா. இந்த உரையாடல்ல கந்தர் அனுபூதினா என்ன, அதோட சாரம் என்னவா இருக்கலாம், அது ஏன் இன்னைக்கும் நம்ம சிந்தனைக்கு ஒரு முக்கியமானதா இருக்கு அப்படிங்கறத பத்தி பேச போறோம். ரொம்ப சரி. இந்த குறிப்புகள் நம்மள ஒரு அடிப்படையான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. அதாவது மனுஷனா பிறந்ததோட உண்மையான பயன் என்ன? வெறும் சாப்பாடு, தூக்கம், வேலை இதெல்லாம் தாண்டி வேற ஏதாச்சும் இருக்கா? அப்படி இருந்தா இந்த அருணகிரிநாதர் மாதிரி ஞானிகள் அடைஞ்ச அந்த அனுபூதி, அந்த நேரடி அனுபவம், அதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் நம்ம தேடல். அருமை. அப்போ முதல்ல அந்த பின்னணிய லேசா தொட்டுட்டு நேரா கந்தர் அனுபூதிக்கே வந்துடலாம். இந்தியா, குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாடு, ஞானிகளும் சித்தர்களும் நிறைஞ்ச பூமிங்கிறது அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். உண்மைதான். ஆமா. இங்க மகா யோகிகள், சித்தர்கள், ஞானிகள்னு எத்தனையோ பேர் தோன்றி தங்களை உணர்ந்து அந்த உயர்நிலையை அடைஞ்சு நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. இது ஒரு பெரிய தொடர்ச்சியான ஞான மரபு. ஔவையார் சொன்ன மாதிரி அரிது அரிது மானிடராய் பிறத்தர் அரிதுங்கிறது சும்மா வார்த்தை இல்ல. அது ஒரு பெரிய பொறுப்பையும் நமக்கு உணர்த்துது. ஆமா. வெறும் உண்டு உடுத்து உறங்கி வாழ்றத தாண்டி ஏதோ ஒன்ன தேட வேண்டியிருக்கு இல்லையா? நிச்சயமா. இந்த பின்னணியில தான் நிறைய ஞான நூல்கள் வந்திருக்கு. இப்ப வெளிநாட்டு அறிஞர்கள்லாம் மனச பத்தி யோசிக்கிறதுக்கு பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே நம்ம ஊர்ல பதஞ்சலி முனிவரோட யோக சூத்திரம், திருமூலரோட திருமந்திரம், ஏன் ஔவையாரோட விநாயகராகவல்னு ஆமாமா. இப்படிப்பட்ட படைப்புகள்லாம் மனசோட சக்தி, அதையும் தாண்டின நிலைகளை பத்தி பேசியிருக்குன்னு ஆதாரங்கள் சொல்லுது. ஒவ்வொன்னுமே ஒரு தனி உலகம் மாதிரி. மிகச்சரி. உதாரணமா பாத்தீங்கன்னா பதஞ்சலியோட யோக சூத்திரம் மனசோட செயல்பாடுகளை எக்தம் முறைப்படுத்தி அதை ஒருமுகப்படுத்தி அது வழியா உயர்நிலையை அடையறதுக்கு ஒரு மாதிரி அறிவியல் பூர்வமா வழிகாட்டுது. ஆனா திருமூலரோட திருமந்திரம் அப்படி இல்லை. அது 3000 வருஷம் தவம் செஞ்சு கிடைச்ச அனுபவத்தோட வெளிப்பாடு. அதுல தத்துவங்கள், யோக நுணுக்கங்கள், தாந்திரிக ரகசியங்கள்னு எல்லாம் பின்னி பிணைஞ்ச ஒரு பிரம்மாண்டமான ஞான களஞ்சியம்னே சொல்லலாம். ஓ, அப்படியா? ஔவையாரோட விநாயகராகவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெண் யோகி தன் யோக அனுபவத்தை அவ்வளவு அழகா வடிச்சிருக்காங்க. அற்புதம் அது. சரி சரி. இந்த பெரிய ஞானிகள் வரிசையில அதே அனுபவ ஆழத்தோட வர்றவர் தான் அருணகிரிநாதர். இங்கதான் கந்தர் அனுபூதி பிறக்குது. முருகள் அருணகிரிநாதருக்கு ரொம்ப எளிமையா சும்மா இரு சொல்லற்க அப்படின்னு உபதேசம் பண்ணினதா குறிப்புகள் சொல்லுது. அதாவது அமைதியா இரு, பேசாதேன்னு. கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? ஆமா, சிம்பிளா தான் இருக்கு. ஆனா அருணகிரிநாதருக்கு அதோட அர்த்தம் அப்ப புரியலையா? ஓஹோ, அதுதான் சுவாரஸ்யமே. சும்மா இருன்னா என்ன? உடம்பு சும்மா இருக்கணுமா? வாய் சும்மா இருக்கணுமா? இல்ல மனசு சும்மா இருக்கணுமா? இந்த உபதேசத்தோட ஆழம் புரியாம அவர் ரொம்ப தவிச்சிருக்கார். அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டதா கூட குறிப்புகள்ல இருக்கு. அந்த தவிப்புக்கு அப்புறம்தான் அவர் ஆழ்ந்த யோக நிலைக்கு போய் அந்த உபதேசத்தோட உண்மையான அனுபவ பொருளை உணர்றாரு. அப்போ அந்த சும்மா இருங்கிறது வெறும் செயல் இல்லாம இருக்கிறது இல்ல, அது ஒரு ஆழமான உள்நிலை அனுபவம். அப்படிதானே? கரெக்ட், சரியா சொன்னீங்க. அந்த அனுபவத்தை அவர் மப்பவங்களும் உணரணும்னு நினைச்சு ரொம்ப கருணையோட எளிய தமிழ்ல ஆனா சக்தி வாய்ந்த 51 பாடல்களா கொடுத்திருக்கார். அதுதான் கந்தர் அனுபூதி. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த 51 பாடல்களும் வெறும் கவிதைகள் கிடையாது. அவை அருணகிரிநாதரோட அனுபூதியோட பதிவுகள். அனுபூதினா நேரடி அனுபவம், டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம்ல. புஸ்தகத்துல படிக்கிறது அறிவு, ஆனா அதை உணர்றது தான் அனுபூதி. சரி. இந்த நூல்ல அவருக்கு கிடைச்ச அந்த முருக தரிசனம், அந்த யோக நிலை, மனசை கடந்த அமைதி, இறைவனோட அளவற்ற கருணை, இதையெல்லாம் தன் அனுபவமா பதிவு செஞ்சிருக்கார். நம்ம ஆதாரங்கள் இத அற்புதமான கருத்துக்கள், அனுபவ புலம்பல், அருள் ஒளி வீசும் படைப்பு அப்படிலாம் சொல்லுது. இதுல சில முக்கியமான கருப்பொருள்கள் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த 51 பாட்டுக்குள்ள என்ன மாதிரி ஞானம் இருக்கலாம்? நிச்சயமா.
முழு நூலையும் இப்போ அலச முடியாது, ஆனா சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். ஒன்று, நீங்க சொன்ன அந்த சும்மா இரு நிலை. இது மனசோட எண்ண ஓட்டமெல்லாம் அடங்கி ஒரு சாட்சி மாதிரி இருக்கிற அனுபவமா இருக்கலாம். யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே, அந்த மாதிரி வரிகள். இது அனுபூதியில் உள்ள வரி இல்லை, ஆனா இதே மாதிரி கருத்துக்கள் இருக்கும். அந்த நிலையை சொல்லலாம். ஓ, அதாவது நான் அப்படிங்கிற அகந்தை இல்லாம போய் வெறும் பரம்பொருள் மட்டும் இருக்கிற நிலை. ஆமா, அருணகிரிநாதர் தன் பாடல்கள்ல இத உருவகமாவோ இல்ல நேரடி அனுபவ பதிவாவோ கூட சொல்லியிருக்கலாம். சரி, அகங்காரத்தை விடுறது ஒரு முக்கியமான அம்சம். வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கலாம்? முருகனோட அருள் பத்தி குறிப்புகள் சொல்லுதே. ஆமா, இறை அருள், அதாவது கிரேஸ்னு சொல்றோமே, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அருணகிரிநாதர் தன் முயற்சியால மட்டுமே அந்த நிலையை அடையல. முருகனோட பெரிய கருணையால தான் அந்த உபதேசமும் கிடைச்சது, அந்த அனுபவமும் கிடைச்சதுன்னு அவர் பாடல்கள்ல திரும்ப திரும்ப சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. நீயே சரணம் அப்படிங்கிற முழுமையான சரணாகதி தத்துவம் இதுல பின்னி பிணைஞ்சிருக்கலாம். நம்ம முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசியில இறைவனோட அருள் தான் அந்த கடைசி அனுபவத்தை தருதுங்கிறத அவர் தன் பாட்டு மூலியமா உணர்த்தியிருக்கலாம். இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. சரணாகதி, அகந்தை அழிதல், மௌனத்தோட சக்தி, இதெல்லாம் இல்லாம யோக நுணுக்கங்கள் பத்தியும் பேசியிருக்குதே, அது எப்படி இருக்கும்? அருணகிரியாரோட பாடல்கள்ல, குறிப்பா திருப்புகள்ல குண்டலினி யோகம் சம்பந்தப்பட்ட குறிப்புகள் இருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்வாங்க. அனுபூதியில கூட அந்த யோக அனுபவத்தோட சில நுட்பமான நிலைகள் அவர் ஒரு மாதிரி மறைமுகமாவோ இல்ல குறியீடுகள் மூலியமாவோ சொல்லியிருக்கலாம். ஓஹோ. மனசை ஒருமுகப்படுத்துறது பிராணாயாமம் இல்ல மூச்சு பயிற்சி மூலமா கிடைக்கிற உள்நிலை மாற்றங்கள், உடம்புலையும் மனசுலயும் ஏற்படுற தெய்வீக அனுபவங்கள், இதையெல்லாம் அவர் பாட்டா வடித்திருக்கலாம். இது வெறும் தத்துவம் இல்லாம ஒரு சாதனா மார்க்கம், அதாவது ஒரு ஆன்மீக பயிற்சியாவும் இருந்திருக்கலாம். அப்போ கந்தர் அனுபூதிங்கிறது ஒரு பக்கம் அருணகிரிநாதரோட தனிப்பட்ட ஆன்மீக பயணத்தோட டைரி மாதிரி, அதே சமயம் மத்தவங்களுக்கும் வழிகாட்டுற ஒரு கையேடு மாதிரியும் இருக்கு. ஆமா, அவரை தன் தவிப்பையும் தேடலையும் அப்புறம் கண்டடைஞ்சதையும் ரொம்ப நேர்மையா பதிவு செஞ்சிருக்காரு. ரொம்ப அழகா சொன்னீங்க. அது வெறும் தத்துவம் இல்ல, அது ஒரு சாட்சியம். ஒரு மனுஷன் தம் பலவீனங்களோட போராடி இறைவனோட துணையோட எப்படி உயர்நிலை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உயிரோட்டமான சான்று. அதனால தான் அதுக்கு பேர் அனுபூதி, வாழ்ந்து பெற்ற அனுபவம். இதை படிக்கும்போது நமக்கும் அந்த அனுபவத்தை பெற முடியும்னு ஒரு நம்பிக்கை வருது. அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறத தாண்டி உணர்வுபூர்வமா நம்மளை தொடக்கூடிய சக்தி இருக்கு அதுக்கு. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். இவ்வளவு பழமையான, இவ்வளவு ஆழமான இந்த நூல் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ரொம்பவும் அவசரமா ஓடிக்கிட்டு இருக்கோம், எக்கச்சக்க தகவல்கள் வருது. இப்படிப்பட்ட உங்களுக்கு இது எப்படி பயன்படும்? இதோட நடைமுறை முக்கியத்துவம் என்ன? இதுதான் ரொம்ப முக்கியம். முதல் விஷயம், வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடுற யாருக்குமே இது ஒரு உத்வேகத்தை தரும். நான் யார், என் வாழ்க்கையோட நோக்கம் என்ன, இந்த மாதிரி கேள்விகள் எப்போவாச்சும் நம்ம மனசுல வரும்போது அருணகிரிநாதரோட அனுபவம் ஒரு வழிகாட்டியா இருக்கும். 2வது, மன அமைதி. இன்னைக்கு நாம சந்திக்கிற பெரிய சவால் மன அழுத்தம், பதட்டம். சும்மா இருங்கிற உபதேசம் வெளியில இருக்கிற இரைச்சல்கள்ல இருந்து விடுபட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற அமைதியை தேடச் சொல்லுது. கந்தர் அனுபூதி அந்த உள் அமைதிக்கான பாதையோட அனுபவ பகிர்வு. அப்போ இது ஒரு தியான பயிற்சிக்கு சமமான வழிகாட்டுதல தரலான்னு சொல்றீங்களா, இல்ல ஒரு மனப்பயிற்சி மாதிரியா? ஒரு வகையில அப்படி கூட சொல்லலாம். ஆனா இது வெறும் டெக்னிக் மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான மாற்றம். நான்கிற சின்ன வட்டத்திலிருந்து வெளியே ஒரு பெரிய பேருண்மையோட இணையறதுக்கான ஒரு அழைப்பு இது. அந்த பாடல்களை படிக்கும்போது, தியானிக்கும்போது இல்ல சும்மா சிந்திக்கும்போது கூட நம்மளோட வழக்கமான சிந்தனை முறைகள்லேருந்து விடுபட்டு ஒரு புதிய கண்ணோட்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா அந்த அனுபூதிங்கிற விஷயம், அறிவை தாண்டின அனுபவம் தான் உண்மையானதுங்கிறது நம்மளோட இந்த பொருள் சார்ந்த உலக பார்வைக்கு ஒரு சவாலா இருக்கு. உண்மைதான். எல்லாத்தையும் பகுத்தறிஞ்சு அளந்து பார்க்கணும்னு நினைக்கிற நமக்கு அனுபவத்தோட முக்கியத்துவத்தை இது ஞாபகப்படுத்துது. அந்த பாடல்கள்ல இருக்கிற சரணாகதி தத்துவம் கூட எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிற இன்னைய மனநிலைக்கு ஒரு மாற்று மருந்து மாதிரி தெரியுது. நிச்சயமா, எல்லாத்தையும் நாமளே கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறதே பல நேரம் அழுத்தத்தை தான் கொடுக்குது. சில விஷயங்களை இறைவன்ட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம கடமையை செய்யறதுல கவனம் செலுத்துற மனப்பான்மையே சரணாகதி தருது. இது ஒரு விதமான விடுதலையை கொடுக்கும். ஆக கந்தர் அனுபூதிங்கிறது வெறும் ஆன்மீக நூல் மட்டும் இல்லை, அது வாழ்வியல் ஞானமும் கூட. அதை நாம எப்படி அணுகுறோங்கிறத பொறுத்து அது நமக்கு வேற வேற கதவுகளை திறக்கும்.
ஆக மொத்தத்துல நாம இன்னைக்கு கந்தரனுபூதியை பத்தி பேசும்போது அது அருணகிரிநாதர்ங்கிற ஒரு தனி மனிதரோட ஆழ்ந்த யோகா மற்றும் இறை அனுபவத்தோட வெளிப்பாடுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். 51 எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பாடல்கள்ல அவர் தன் தேடல், தவிப்பு, சரணாகதி, கடைசியா கிடைச்சாம்ப அனுபூதிய நமக்காக பதிவு செஞ்சிருக்காரு. இது தமிழ் ஞான மரபோட ஒரு ஒளிவீசும் அங்கம். ஆமா, இது வெறும் அறிவு சார்ந்த விவாதம் கிடையாது. மனசோட இயல்பை புரிஞ்சுக்கிறதுக்கும், அகங்காரத்தோட பிடியிலிருந்து விடுபடுறதுக்கும், இறையருளோட முக்கியத்துவத்தை உணர்றதுக்கும், எல்லாத்துக்கும் மேல வாழ்க்கையோட ஆழமான நோக்கத்தை நோக்கி பயணிக்கவும் இது ஒரு தூண்டுகோலா அமையும். அருணகிரிநாதர் தான் அனுபவத்தை ஒளிவு மறைவும் இல்லாம பகிர்ந்துகிட்டது நமக்கும் அந்த சாத்தியம் இருக்குங்கிறது உணர்த்துது. இந்த கலந்துரையாடலோட முடிவா உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். அருணகிரிநாதருக்கு முருகன் உபதேசம் பண்ணின அந்த 2 வார்த்தைகள், சும்மா இரு, சொல்லற்க. இன்றைய டிஜிட்டல் உலகத்துல நொடிக்கு நொடி தகவல், கவனச்சிதறல்னு நிறைஞ்சிருக்கிறவங்க வாழ்க்கையில இந்த சும்மா இருக்கிறது அப்படிங்கறதோட அர்த்தம் என்னவா இருக்கும்? அந்த உள் மௌனத்தை, அந்த எண்ணம் இல்லாத நிலைய ஒரு கணம் கற்பனை செஞ்சு பாருங்க. அதை அடைய முயற்சி செஞ்சா என்ன நடக்கலாம்? இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.